நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு பிறகு அந்த புனிதமான நபித்துவ பொறுப்பை ஏந்தியவர் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் இவரை இஸ்ராயில் என்று அழைக்கிறது. இஸ்ராயில் என்றால் அல்லாஹ்வின் அடியார் என்று பொருள். இவர் மூலமாகத்தான் உலக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த பனு இஸ்ராயில் என்ற வம்சம் உருவானது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் ஒரு மதத்தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு தந்தை, ஒரு வழிகாட்டி மற்றும் பொறுமையின் சிகரம். அவரது வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக தொடங்கினாலும் அவரது முதுமை காலம் ஒரு நீண்ட கண்ணீர் சரித்திரமாக மாறியது. ஒரு தந்தை தன் மகனுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க முடியும்? ஒரு மனிதன் தன் பார்வையை இழக்கும் அளவிற்கு எவ்வளவு அழ முடியும்? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் விடையாக அமைந்ததுதான் நபி யாக்கூப் அவர்களின் வாழ்க்கை. நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அன்னை ருஃப்கா ஆகியோருக்கு பிறந்த இரட்டை பிள்ளைகளின் இளையவர் யாக்கூப். அவரது அண்ணன் ஈசு மிகவும் வலிமையானவர் மற்றும் வேட்டையாடுபவர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சில குடும்ப சிக்கல்கள் காரணமாக அன்னை ருஃப்காவின் ஆலோசனைப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மாமா வசிக்கும் ஹரான் பகுதிக்கு பயணம் செய்தார். இந்த பயணம் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனை. ஒரு இரவில் அவர் திறந்த வெளியில் ஒரு கல்லின் மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த போது ஒரு கனவு கண்டார். அதில் ஒரு ஏணி வானத்தை நோக்கி உயர்ந்து நின்றது. வானவர்கள் அதில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தனர். இறைவன் அவரிடம் பேசினார். யாக்கூபே, நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கு முன் சந்ததிக்கும் நான் வழங்குவேன். அந்த இடம் பின்னாளில் பைத்துல் முகத்தஸ் அமையப்போகும் புனித பூமியாக மாறியது. ஹரானில் தனது மாமாவிடம் வேலைக்கு சேர்ந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே கடினமாக உழைத்தார். அங்குதான் அவர் திருமணம் செய்து கொண்டார். அவருக்கு லேயா மற்றும் ராஹில் ஆகிய இரு மனைவியர் மற்றும் இரு பணிப்பெண்கள் மூலம் மொத்தம் 12 ஆண் பிள்ளைகளை பிறந்தனர். ரூஃபில், சமுன், லாவி, யஹூதா, இஷாக்கர், சபுலூன், தான், நஃப்தாலி, ஜாத், அஷர், யூசுப், பின்யாமின். இந்த 12 மகன்களில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் நேசித்த மனைவி ராஹிலுக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் மற்றும் பின்யாமின். யூசுப் பிறக்கும் போதே ஒரு தெய்வீக அழகோடு பிறந்தார். அந்த அழகு வெறும் தோற்றம் மட்டுமல்ல, அது ஒரு நபித்துவத்தின் தேஜஸ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற பிள்ளைகளை விட யூசுப்பை அதிகம் நேசிப்பதை கண்ட மூத்த சகோதரர்களின் மனதில் சாத்தான் பொறாமையை விதித்தான். தந்தைக்கு நம்மை விட அந்த சிறுவன் யூசுப் மீதுதான் அதிக பாசம் இருக்கிறது. நாம் இவ்வளவு பயில்வானாக இருந்தும் நமக்கு கிடைக்காத மரியாதை அவனுக்கு கிடைக்கிறது என்று அவர்களுக்குள் முணுமுணுத்தனர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்ததால் தனது மற்ற பிள்ளைகளின் பார்வையில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தார். அவர்களுக்குள் பொறாமை வளர்வதை அவர் தடுத்து நிறுத்த முயன்றார். ஆனால் ஒரு நாள் சிறுவன் யூசுப் சொன்ன அந்த கனவு இந்த பொறாமையை தீயாக மாற்றியது. தந்தையே, நான் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்வதை கண்டேன் என்று யூசுப் சொன்னார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுங்கினார். மகனே, இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லாதே, அவர்கள் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்கள் என்று எச்சரித்தார். இதுதான் அந்த மகா காவியத்தின் தொடக்க புள்ளி. ஒரு தந்தை தனது மகனை காப்பாற்ற துடிக்கும் தவிப்பை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். வரப்போகும் புயல் மிக பெரியது என்று இருப்பினும் இறைவனின் நாட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இல்லற மகிழ்ச்சியிலிருந்து ஒரு பெரும் மௌனத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த மௌனம் 40 ஆண்டுகளாக பிரிவின் தொடக்கம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் சகோதரர்களின் பொறாமை ஒரு கொடிய விஷமாக மாறியது. அவர்கள் ஒன்று கூடி இரகசியமாக பேசினார்கள். யூசுப்பை நாம் கொன்று விடுவோம் அல்லது வெகு தூரத்தில் எங்காவது கொண்டு போய் விட்டு விடுவோம். அப்போதுதான் தந்தை நம்மை நேசிப்பார். அதன் பிறகு நாம் நல்லவர்களாகிவிடலாம். சூரா யூசுப் 9வது வசனம். ஆனால் அவர்களில் ஒருவன் யஹூதா அல்லது ரோஃபில் என்று சொல்லப்படுகிறது. அவனை கொள்ள வேண்டாம், வேண்டுமானால் ஒரு பால் கிணற்றில் தள்ளிவிடுவோம், யாராவது வழிப்போக்கர்கள் அவனை எடுத்து செல்லட்டும் என்று கூறினான். இறுதியில் இந்த திட்டமே முடிவானது.
ஒரு நாள் காலை சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து, தந்தையே, யூசுப்பை எங்களுடன் காட்டிற்கு விளையாட அனுப்புங்கள், நாங்கள் அவனை பாதுகாப்போம் என்று கெஞ்சினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று எச்சரித்தது. அவர் சொன்னார், நீங்கள் அவனை அழைத்து செல்வது எனக்கு கவலையை தருகிறது. நீங்கள் அவனை பற்றி கவனமில்லாமல் இருக்கும்போது அவனை ஓனாய் தின்றுவிடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அதற்கு அவர்கள், நாங்கள் இவ்வளவு பேர் வலிமையாக இருக்கும்போது ஓனாய் அவனை தின்றுவிட்டால் நாங்கள் அழிந்தவர்களாவோம் என்று கூறி தந்தையை சம்பதிக்க வைத்தனர். கனத்த இதயத்துடன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது அன்பு மகனை அவர்களுடன் அனுப்பினார். காட்டிற்கு சென்றதும் சகோதரர்களின் முகம் மாறியது. யூசுப்பை அடிக்கத் தொடங்கினர். அந்த சிறுவன் அழுகையோடு, தந்தை உங்களிடம் என்னை ஒப்படைத்தாரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியும் அவர்கள் இறங்கவில்லை. அவனை ஒரு இருண்ட ஆழமான பாலங்கிணற்றின் விளிம்பிற்கு கொண்டு சென்றனர். அவனது சட்டையை கழற்றி கொண்டு அவனை அந்த கிணற்றுக்குள் தள்ளினர். இருட்டில் தனியாக கிடந்த அந்த சிறுவனுக்கு அல்லாஹ் வஹி மூலம் ஆறுதல் கூறினான். வருந்தாதே, ஒரு காலம் வரும், அப்போது இவர்களின் இந்த செயலை இவர்களுக்கு நீர் உணர்த்துவாய். அவர்கள் ஒரு ஆட்டை அரித்து அதன் இரத்தத்தை யூசுப்பின் சட்டையில் பூசினார்கள். இரவு நேரத்தில் ஊழையிட்டு கொண்டும் அழுது கொண்டும் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் வந்து நின்றனர். தந்தையே, நாங்கள் பந்தயம் வைத்து ஓடிக்கொண்டிருந்தோம். யூசுப்பை எங்கள் சாமான்களுக்கு அருகில் விட்டு சென்றோம். அப்போது ஒரு ஓநாய் வந்து அவனை தின்று விட்டது. இதோ பாருங்கள், அவனது சட்டை என்று நீட்டினார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையை வாங்கினார். அது இரத்தமாக இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட கிழிசல் இல்லை. ஒரு ஓநாய் ஒரு மனிதனை தின்று முடித்தால் சட்டை கிழிந்துதானே இருக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மை புரிந்துவிட்டது. இது ஓநாயின் வேலை அல்ல, தனது பிள்ளைகளின் சூழ்ச்சி என்று உணர்ந்தார். அவர் இதயம் துடித்தது, உலகம் இருண்டது. ஆனாலும் ஒரு நபியாக அவர் சொன்ன அந்த வாசகம் இன்றும் வரலாற்றில் ஒலிக்கிறது. ஜமீல், எனவே அழகிய பொறுமையே எனக்கு சிறந்தது. நீங்கள் சொல்லும் இந்த பொய்க்கு எதிராக அல்லாஹ்விடமே நான் உதவி தேடுகிறேன் என்று கூறி தனது துக்கத்தை இறைவனிடம் ஒப்படைத்தார். அங்கிருந்துதான் அவரது 40 ஆண்டுகால நீண்ட அழுகையும் தேடலும் தொடங்குகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போய் வருடங்கள் பல உருண்டோடின. சகோதரர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி அவர்களுக்கென்று குடும்பங்கள் உருவாயின. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் அந்த நாள் நேற்று நடந்தது போலவே இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் வாசலில் அமர்ந்து யூசுப் வரும் பாதையை பார்த்து கொண்டிருப்பார். மற்ற பிள்ளைகள், தந்தையே, இன்னும் எவ்வளவு காலம் அந்த சிறுவனை நினைத்து கொண்டிருப்பீர்கள், அவன் இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன என்று கூறி அவரை கடிந்து சென்றனர். ஆனால் ஒரு நபியாக அவருக்கு தெரியும், தனது மகன் உயிரோடு இருக்கிறான் என்று. இறைவன் அவனை ஒரு பெரும் உயர்வுக்கு தயார்படுத்துகிறான் என்றும். மகனை பிரிந்த துயரம் தாங்காமல் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகலாக அழுதார். குர்ஆன் இதை மிக உருக்கமாக விவரிக்கிறது. துக்கத்தினால் அவருடைய இரு கண்களும் வெண்மையாகிவிட்டன. அவர் தனது துயரத்தை மென்று விழுங்கியவராக இருந்தார். சூரா யூசுப் 84வது வசனம். தொடர்ச்சியான அழுகையினால் அவர் கண்களில் புரை விழுந்து அவருக்கு பார்வை மங்கியது. ஒரு கட்டத்தில் அவருக்கு பார்வை முற்றிலும் தெரியாமல் போனது. ஆனாலும் அவர் யாரிடமும் முறைப்படவில்லை. நான் எனது துக்கத்தையும் கவலையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் என்று கூறி இறைவனிடம் தனது கண்ணீரை சமர்ப்பித்தார். யாக்கூப் பைத்தியமாகிவிட்டார், இறந்தவனை தேடுகிறார் என்று மக்கள் பேசத் தொடங்கினர். அவரது பிள்ளைகளை அவரிடம் வந்து, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுப்பை நினைத்து நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறீர்கள், இதனால் நீங்கள் நோயற்று அழிந்து விடுவீர்கள் என்றனர். அதற்கு அவர் சொன்ன பதில் ஒரு வரலாற்று பாடம். நீங்கள் அறியாதவற்றை நான் அல்லாஹ்விடமிருந்து அறிவேன். இதுதான் ஒரு முஃமினின் அடையாளம். உலகம் சாத்தியமே இல்லை என்று சொல்லும்போது அல்லாஹ்வினால் முடியும் என்று நம்புவதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வலிமை. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஷாம் தேசத்தில் ஒரு மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவின்றி தவித்தனர். அப்போது எஹ்தின் ஒரு அசீஸ் தானியங்களை மக்களுக்கு நியாயமாக விநியோகிப்பதாக செய்தி கிடைத்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது பிள்ளைகளை அழித்து, மகன்களே, எகிப்திற்கு சென்று தானியம் வாங்கி வாருங்கள் என்று பணித்தார். அவர் அறியவில்லை, அந்த எகிப்தில் தான் தன் மகன் யூசுப் ஒரு மாபெரும் அரியணையில் அமர்ந்திருக்கிறார் என்று. இந்த இடத்தில் தான் பிரிந்த அந்த 2 இதயங்களும் மீண்டும் முனையப் போகும் அந்த மிராக்கள் தொடங்குகிறது. எகிப்திற்கு சென்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகள் அங்குள்ள ஆட்சியாளர் உண்மையில் தங்களின் தம்பி யூசுப் தான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். தங்களின் பழைய துரோகத்தை உணர்ந்து மன்னிப்பு
கேட்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்துவிட்டு தனது தந்தையின் உடல்நிலை பற்றி கேட்கிறார். தந்தை உம்மை பிரிந்த துயரத்தில் அழுது அழுது பார்வை இழந்து விட்டார் என்று சகோதரர்கள் கூறினர். இதை கேட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது மேற்சட்டையை கழற்றி அவர்களிடம் கொடுத்து, இதை கொண்டு செல்லுங்கள், என் தந்தையின் முகத்தில் இதை போடுங்கள், அவருக்கு பார்வை மீண்டும் வரும், பிறகு உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறினார். சூரா யூசுப் 93வது வசனம். எகிப்திலிருந்து ஒட்டக கூட்டம் புறப்பட்ட அந்த நொடியே பல மைல்களுக்கு அப்பால் பாலஸ்தீனத்தில் இருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மாற்றம் தெரிந்தது. அவர் அங்குள்ளவர்களிடம், நிச்சயம் நான் யூசுப்பின் வாசனையை நுகர்கிறேன், நீங்கள் என்னை அறிவற்றவன் என்று கருதாரிப்பின் இதை நம்புவீர்கள் என்றார். சூரா யூசுப் 94வது வசனம். அருகில் இருந்தவர்கள் வழக்கம் போல, நீங்கள் இன்னும் உங்கள் பழைய மயக்கத்திலே இருக்கிறீர்கள் என்று கேலி செய்தனர். ஆனால் ஒரு நபியின் உணர்வு பொய்யாகாது. அந்த சட்டையில் யூசுப்பின் வேறு மனம் மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அற்புதம் கலந்திருந்தது. நற்செய்தி சொல்பவர் வந்து சேர்ந்தார். நடுக்கத்துடன் இருந்த தந்தையின் முகத்தில் யூசுப்பின் சட்டையை போட்டார். அடுத்த நொடி 40 ஆண்டுகளாக இருண்டிருந்த கண்கள் ஒளியை பெற்றன. அந்த வெண்மை மறைந்து கருவெளி பிரகாசித்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிமிர்ந்து பார்த்து சொன்னார், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று நான் உங்களிடம் சொல்லவில்லையா? சூரா யூசுப் 96வது வசனம். இது அவரது நம்பிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது முழு குடும்பத்துடன் எகிப்திற்கு பயணம் செய்தார். எகிப்தின் எல்லைக்கு வந்து தனது தந்தையை வரவேற்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையும் மகனும் கட்டித் தழுவினர். அந்த தருணத்தில் சொர்க்கத்தின் அமைதி அங்கே நிலவியது. தனது பிள்ளைகள் செய்த தவறுக்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரியணையில் அமர வைத்தார். அப்போது அந்த 11 சகோதரர்களும் தந்தையும் தாயும் யூசுப்பிற்கு மரியாதை செய்தனர். யூசுப் சிறு வயதில் கண்ட அந்த 11 நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சஜிதா செய்த கனவு அன்று நனவானது. சூரா யூசுப் 100வது வசனம். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திற்கு வந்த பிறகு சுமார் 17 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்தார்கள். 40 ஆண்டுகால பிரிவின் துயரத்திற்கு பிறகு தனது அன்பு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அரவணைப்பில் அந்த முதிய வயது மிகவும் நிம்மதியாக கழிந்தது. எகிப்தின் செழிப்பான ஜோஷன் என்ற பகுதியில் அவர்களது குடும்பம் தங்கியிருந்தது. அங்கே அவர்களது வம்சம் பெருகியது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 12 பிள்ளைகளும் பல கிளிகளாக வளர்ந்தனர். இதுவே வரலாற்றில் புகழ்பெற்ற பனு இஸ்ராயில் என்ற கூட்டமைப்பின் தொடக்கமாகும். அவர்கள் ஒரு சிறு குடும்பமாக எகிப்துக்குள் நுழைந்து பின்னாளில் ஒரு பெரும் மக்கள் தொகையாக வளர்ந்தனர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்தார். அப்போது அவர் தனது மகன்களுக்கு செய்த அந்த தீர்க்கமான உபதேசத்தை குர்ஆன் அப்படியே பதிவு செய்துள்ளது. யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது, நீங்கள் அங்கே இருந்தீர்களா? அவர் தம் மைந்தர்களிடம், எனக்கு பின் நீங்கள் எதனை வணங்குவீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் உம்முடைய இறைவனையும் உம்முடைய தந்தைகளான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனுமாகிய அந்த ஏக இறைவனையே வணங்குவோம். நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்கள், முஸ்லிம்கள் என்று கூறினார்கள். சூரா பக்கரா 133வது வசனம். தனது பிள்ளைகள் உலக செல்வாக்கில் மயங்கி ஏகத்துவ கொள்கை விட்டுவிடக்கூடாது என்பதில் அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை இது காட்டுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது 147வது வயதில் காலமானார்கள். மரணத்திற்கு முன்னர் அவர் யூசுப் அவர்களிடம் ஒரு சத்தியம் வாங்கினார். என்னை எகிப்தில் அடக்கம் செய்ய வேண்டாம். எனது தந்தைகளான இப்ராஹிம் மற்றும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அதே இடத்தில் என்னையும் அடக்கம் செய்யுங்கள். தனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் பெரும் படையுடன் புறப்பட்டார். எகிப்திலிருந்து பாலஸ்தீனத்திலிருந்த ஹெஃப்ரான் நகருக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. அங்கே மக்பலா குகையில் அவரது தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருகிலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை ஒரு போதும் வீண் போகாது. 40 ஆண்டுகள் கண்ணீர் சிந்தி அழிந்தாலும் என் இறைவன் எனக்கு மகனை தருவான் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கைதான் அவருக்கு பார்வையையும் மகனையும் மீண்டும் பெற்று தந்தது. இவரது வம்சத்தில் தான் பின்னாளில் மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் தோன்றினர். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் 147 ஆண்டுகால வாழ்க்கை என்பது வெறும் ஒரு தனிமனிதன் வரலாறு அல்ல. அது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் கற்பிக்கப்படும் அழகிய பொறுமையின் இலக்கணம். வாழ்க்கையில் நாம் இழப்புகளை சந்திக்கலாம், அன்புக்குரியவர்கள் நம்மை விட்டு பிரியலாம்.
அல்லது பல ஆண்டுகள் நமது பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். அழுது அழுது பார்வை போனாலும், தன் மகன் நோனாயால் தின்னப்பட்டதை என்றும் உலகம் சொன்னாலும், என் இறைவன் எனக்கு அவனை மீட்டு தருவான் என்று அவர் உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கை தான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது பார்வையையும் மகனையும் மீட்டு கொடுத்தது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் நட்ட அந்த சிறு விதைதான் பனு இஸ்ராயில் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் உலகிற்கு எண்ணற்ற சட்டங்களையும் வேதங்களையும் வழங்கினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மரண தருவாயில் கூட கவலைப்பட்டது தனது வாரிசுகளின் ஈமானை பற்றித்தான். இது இன்றைய பெற்றோர்களுக்கு ஒரு மாபெரும் பாடம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கு சரியான கொள்கைகளையும் இறைப்பற்றையும் கற்றுக் கொடுப்பதை ஒரு தந்தை செய்யும் ஆக சிறந்த கைமாறு என்பதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரூபித்தார்கள். இன்று பாலஸ்தீனத்தில் ஹெப்ரா நகரில் தனது தந்தை இசாக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு அருகிலேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உறங்குகிறார்கள். அவர் ஒரு அகதியாக பாலஸ்தீனத்தை விட்டு சென்றார். ஆனால் ஒரு வெற்றியாளராக, ஒரு மாபெரும் வம்சத்தின் தலைவராக மீண்டும் அங்கே வந்து சேர்ந்தார். அவரது வரலாறு நமக்கு கற்றுத்தரும் 3 முத்துக்கள்: பொறுமை, கஷ்டங்கள் வரும்போது சலனப்படாமல் இருப்பது; நம்பிக்கை, அசாத்தியமானவற்றையும் இறைவனால் சாத்தியப்படுத்த முடியும் என்று நம்புவது; மன்னிப்பு, தன்னை வஞ்சித்த பிள்ளைகளையே மன்னித்து அவர்களுக்கு பிரார்த்திக்கும் அந்த பெரிய மனது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றிய அந்த மகா காவியத்தின் நாயகன் உலக அழகில் பாதியை பெற்றவன். அடிமையாக விற்கப்பட்டு எகிப்தின் அரசனாக உயர்ந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை அடுத்த எபிசோடில் நாம் மிக விரிவாக காணப்போகிறோம். இதுவரை நமது 25 நபிமார்கள் தொடருக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃபாத்ரிஜனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.